இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்பதை நான் பலமுறை சொல்லுவேன். 21 தேர்தலில் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்கிறதை நாங்கள் தீர்மானித்தோம். நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் யார் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று நினைத்தோமோ அவர்கள் வரவில்லை. இந்த தேர்தல் அதையும் தாண்டி எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடின உழைப்பால் எங்கள் இயக்கம் 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 200 தொகுதிகளில் கட்டமைப்பும் சரி பலமாக இருக்கிறது. பல மாவட்டங்களில் எங்களது வாக்கு வங்கி அதிகரித்திருக்கிறது. பல மாவட்டங்களிலே எங்களை தவிர்த்து விட்டு யாராலும் வெற்றி பெற முடியாது என்கிற சூழ்நிலை நிலவி வருகிறது. இந்த காலகட்டத்திலே எங்கள் இயக்கத்திற்கு எது நல்லதோ அந்த முடிவை நான் எடுப்பேன். அதனால எங்களுக்கு எது தேவை, எங்களுக்கு எந்த கூட்டணி தேவை என்பதை நாங்கள் முடிவு செய்வோம். இன்னும் பல முறை சொல்லிட்டேன், கிளிப்புள்ள மாதிரி உங்களுக்கு சந்திக்கிறப்பதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களை அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று முக்கிய கட்சிகள் எங்களை அழைப்பது உண்மை. கூட்டணியை உருவாக்க தங்கள் தவிர விரும்புகின்ற கட்சிகளும் எங்களை நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று எங்களோடு பேசுவது உண்மை. எங்களுக்கு எது சிறந்தது, தமிழ்நாட்டு மக்களுக்கு எது சிறந்தது, இது 3 மாசத்துல திருவிழா மாதிரி நடந்து முடிகிறது இல்லை. தேர்தல் 3 மாசத்துக்கு கூத்தல்ல. அதை தாண்டி ஜூன் மாசத்துல எங்கள் இயக்கம் இருக்கணும். தேர்தல் வெற்றி தோல்விகள் எல்லாம் தாண்டி இந்த இயக்கம் எங்கள் கொள்கைகளுக்காக, லட்சியங்களுக்காக அடுத்த நூற்றாண்டை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிற இயக்கம். அதை கொண்டு செல்கின்ற பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் சொல்றேன், எங்கள் நிலைப்பாட்டை பல முறை கிளிப்பிள்ளை மாதிரி சொல்லிட்டேன். எங்கள் கூட்டணி என்பது தை பிறந்த பிறகு, அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு அப்புறம் தான் பொதுவாக நம்ம தேர்தல் அறிவிப்புல பார்த்திருக்கோம். தை மாதத்துல நாங்கள் எந்த கூட்டணியை தேர்ந்தெடுக்கிறோம் அது எங்கள் கட்சியின் நலனையும் தமிழ்நாட்டு நலனையும் கருத்தில் கொண்டு உறுதியாக முடிவெடுப்போம். போன முறை நாங்கள் யார் வரக்கூடாது என்பதற்காக போராடினோம். ஆனால் எங்களால் சட்டமன்றம் செல்ல முடியவில்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் உறுதியாக சட்டமன்றத்திற்கு எங்கள் வேட்பாளர்கள் செல்ல இருக்கிறார்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக. ஆண்டிப்பட்டி தொகுதியில எந்த கூட்டணியில இருந்தாலும் அம்மாவின் தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடும். அதுல யார் போட்டியிடுறாங்கன்னா நான் என்ன முடிவு செய்யல.